Satyabhama Institute of Science and Technology, Chennai. புதுச்சேரியில் உள்ள சோலை நகரில் 5ஆம் வகுப்பு படித்துக்கிட்டு இருந்த 9 வயதான மாணவி தான் ஆர்த்தி. இவங்க திடீர்னு காணாமல் போயிருக்காங்க. இது குறித்து அவங்களுடைய பெற்றோரும் போலீஸாரில் வழக்கு பதிவு செய்து 3 நாள் தொடர்ந்து தேடி இருக்காங்க. இந்த நிலையில தான் மாணவி ஆர்த்தி அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள கால்வாயில கை கால் கட்டப்பட்டு போர்வையால் அவங்க உடல் சுற்றப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் சிறுமியோட உடலை போலீசார் கைப்பற்றி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறாங்க. மாணவி ஆர்த்தி இறந்த நிலையில சடலமாக மீட்கப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய உறவினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிய வந்த உடனே அவங்க எல்லாருமே சேர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமா கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் சொல்லி போராட்டத்திலுமே அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. போராட்டம் நடக்கிற இடத்துல பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையினரையும் குவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் மாணவி ஆர்த்தியுடைய குடும்பத்தாருக்கு 20 லட்சம் வரைக்கும் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. முக்கியமாக மாணவி ஆர்த்திக்கு நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு அரசியல்வாதிகளும் பிரபலங்களும் அவங்களுடைய கருத்துக்களை இப்போ தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில் கமல்ஹாசன் அவர்களும் இப்போ ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன இருந்தது அப்படின்னா, எங்கே போகிறோம்? புதுச்சேரியில் 8 வயது சிறுமி கடத்தி கொல்லப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்டிருக்கிறாள். உலகின் பாதி நாடுகளை சுற்றி பார்த்துவிட்டு இந்தியாவிற்கு வந்த வெளிநாட்டு பெண்ணை ராஞ்சியில் ஒரு கும்பல் வன்புணர்வு செய்திருக்கிறது. மங்களூருவில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியின் முகத்தில் ஆசிட் வீசப்பட்டுள்ளது. சென்னையில் காதல் திருமணம் செய்து கொண்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞன் பெண்ணின் சகோதரனால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டுள்ளான். குஜராத், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பல கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சமூகமாக நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்னும் ஆழமான ஐயத்தை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்துகின்றன. ஒருபுறம் வளர்ச்சி, வல்லரசு, நல்லாட்சி என்று பெருமை பேசி கொண்டிருக்கிறோம். மறுபுறம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற போதையின் பிடியில் சீரழிகிற ஜாதி மத வெறி பிடித்தாடுகிற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மானுட நேயத்தை தொலைத்துவிட்டு மிருக நிலைக்கு திரும்புவதை வளர்ச்சி என்று கருத முடியுமா? குற்றங்கள் எதுவாயினும் அதன் காரணிகள் எவையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கு பின்னாலும் இருப்பது மனிதத்தன்மையை மறத்து போக செய்யும் போதை வஸ்துக்கள் தான். போதை வஸ்துகள் சகஜமாக புழங்கும் தேசத்தில் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வாழ முடியாது என்பது நிதர்சனம். இந்த சீரழிவை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்காவிடில் எதிர்காலம் நம்மை மன்னிக்காது. போதைப் பொருட்களுக்கு எதிராக நமது குரல் வலுக்கட்டும். சமூகத்தை சீரழிக்கும் போதை கும்பலுக்கு எதிராக நம் எல்லோரது கரங்களும் இணையட்டும். போதையில்லா தேசத்துக்கு பாதை போட ஒவ்வொருவரும் களம் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியாவில் இந்த பதிவை பண்ணியிருக்காரு.